பேசப்படுகிற சொல் அது விளங்காத சொல், உங்களுக்கு புரியல அப்படிங்கும் போது கடவுள் ஏன் வந்து அதை பேசணும்? இப்ப நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர்களை பெற்றதெல்லாம் வேற, அதெல்லாம் சூப்பரா அர்த்தம் இருக்குது. நான் ஏற்கனவே பல வீடியோக்களை வெளியிட்டேன், அதுக்கு நீங்க போக வேணாம். இப்ப இவங்க பேசுற அந்த விஷயத்துக்கு வாங்க. புரியவில்லை என்று இவங்க சொல்றாங்க. சரி, கடவுள் உள்ள இறங்கி பேசுறாரு, புரியாத ஒரு மொழியில ஏன் பேசணும்? உங்களுக்கு புரியிற மொழியில வந்து உங்ககிட்ட பேசினார்னா புரியும். எப்பவுமே கடவுள், நீங்க வேதாகமம் முழுவதும் பாருங்களேன், பல பரிசுத்தவான்கள்ட்ட கடவுள் வந்து பேசுகிறார். அப்ப எல்லாம் பேசும்போது புரியாத பாஷையில வந்து பேசல, எல்லாருக்கும் புரியும்படியான பாஷையில தான் வந்து ஆண்டவர் பேசுறார். இந்த போலி அந்நிய பாஷை பேசுறவங்க ஒரு நிமிஷம் உட்கார்ந்து கடவுள் இப்ப பேசுறாரு, நீங்க நம்புறீங்க இந்த பாஷைய, ஓகே, என்ன பேசினாரு? ரகசியம் பேசுறாரு, ரகசியம் பேசுறாரு, கடவுளோடு ரகசியத்தை பேசுகிறோம், ரகசியத்தை பேசுகிறோம். ஓகேப்பா, என்ன ரகசியம் பேசின? 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் பேசினியே, என்ன ரகசியத்தை பேசினாய்? நீ கடவுள்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோ, சரி, நீ என்ன ரகசியம் பேசின? சரி, கடவுள் பேசுறாருன்னு சொல்ற மாத்தி. இப்ப ஒரு சிலவங்க என்ன செய்வாங்க, நான் கடவுள்கிட்ட பேசுறேங்குவாங்க, இன்னொருத்தவங்க கடவுள் என்கிட்ட பேசுறாங்க. இதுலயே ரொம்ப முரண்பாடு. இத வந்து எங்கிட்டாவது திரிக்க நின்று விதவிதமா கருத்து சொல்றது. டப்புன்னு இது தூதர் பாஷைங்கிறது. தூதர் பாஷையா? ஆமா, அது சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, இது வந்து சாத்தானுக்கு புரியாத பாஷை, பிசாசுக்கே புரியாத பாஷை. பிசாசுக்கே புரியாத பாஷையா? அப்படி என்னையா பாஷை? அது தூதர் பாஷைங்க இது. ஆமா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கல, தூதர் பாஷையே பேசினாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் அப்படின்னு சொல்ற வசனத்தை நாங்க பேசுறது தூதர் பாஷை அப்படின்னு அடிச்சு விடுவாங்க. சரி, தூதர் பாஷை அப்படிங்கிறீங்க, பிசாசுக்கே தெரியாத பாஷைங்கிறீங்க, பிசாசே தூதன் தானே? ஒருவேளை நீங்க தூதர் பாஷையை பேசினா பிசாசே ஏற்கனவே தூதனாக இருந்தவன் தானே, அவனுக்கு எப்படி அந்த பாஷை தெரியாம இருக்கும்? யோசிச்சு பாரு. இவங்க சொல்ற விஷயம் லாஜிக் அடிப்படையில் நிறைய இடிக்கும். நீங்கள் தேவனிடத்துல பேசினா என்ன பேசுனீங்க? சரி, கடவுள் உங்களிடத்துல பேசுறாருன்னா என்ன பேசினாரு? சொல்லணுமா இல்லையா? ரகசியம் பேசுறோம்னு சொன்னா இதற்கான விளக்கத்தை இதுவரைக்கும் யாராலும் சொல்ல முடியலங்க. மேற்கொண்டு போய் இதை எப்படி சப்பக்கட்டு கட்டலாம், இதை எப்படி வந்து தந்திரமா நம்ப பண்ணலாம், இதுக்கு என்ன காரணம் சொல்லலாம், இப்படிதான் யோசிக்கிறாங்களே ஒழிய நம்ம செய்யறது வேதாகமத்தின் அடிப்படையிலேயே அப்படிங்கிறத சிந்திச்சு பாக்குறது இல்லை. சிலர்லாம் என்ன செய்யறாங்கன்னா, மிதமிஞ்சு போய் இவங்க வாயில வந்து உளறிட்டு அவங்க மனசு தோன்ற அர்த்தத்தை சொல்லி விடுறது. ஷாலா பஹாதானாபா துபியா கபாலாராபா, ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது உன் சிறை இருப்பை மாற்றுவேன், இப்படின்னு அடிச்சு விட்டுறது. ஏதாவது இவர்களே வாய்க்கு வந்ததை ஒன்றை உளறிவிட்டு அதற்கு உங்களுக்கு புரியும்படியான ஒரு அர்த்தத்தை சொல்லி அடிச்சு விட்டுறது. மீண்டும் சொல்லுகிறேன், வேதாகமத்தில் பேசப்பட்டது மற்றவர்கள் பேசுகிற மொழிகளை பேசினார்கள், அவங்களுக்கு அது பிரயோஜனப்படும்படி பேசினாங்க. ஒருவேளை லோக்கல் திருச்சபையில நீங்க அந்நிய மொழி பேசணும் அப்படின்னா அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லிதான் பேசணும், நீங்க அர்த்தம் சொல்லக்கூடாது. இன்னொருவன் அர்த்தத்தை சொல்ல கடவுள்னு பவுல் போதிக்கிறார். 2 அல்லது 3 பேர் அந்நிய பாஷை பேசினால் இன்னொருவன் அதனுடைய விளக்கத்தை சொல்ல கடவன், மொழிபெயர்ப்பு செய்ய கடவன் அப்படின்னு பேசுறாரு. அப்ப அது மொழியாக இருக்கிற பட்சத்துல தான் இன்னொருவர் அதை மொழிபெயர்க்க முடியுமே ஒழிய அர்த்தமற்ற ஒரு வார்த்தையை யாராலும் மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது.